வணக்கம். இன்னைக்கு நாம கோயம்புத்தூர் ஜோதிடர் பாலாஜியோட சில குறிப்புகள்ல இருந்து ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ம். இது ஒரு பெண்மணிக்கு நோய் தீர்ந்ததா சொல்லப்படுற ஒரு ஆச்சரியமான அனுபவ பதிவு. ம். தயிர் விற்று வாழ்ந்த ஒருத்தருக்கு நடந்ததா சொல்றாங்க. ஆமா. இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுல என்ன தகவல்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் இந்த உரையாடலோட நோக்கம். ஆமா, நிச்சயமா. இந்த குறிப்புகள்ல பாத்தீங்கன்னா, இது இறையருளால் நடந்ததா ஒரு பார்வை இருக்கு. இது ஒரு தனிநபரோட எப்படி சொல்றது, தீவிர நம்பிக்கையும் அதனால் ஏற்பட்டதா சொல்லப்படுற ஒரு மாற்றமும் அத பத்தின பதிவு இது. சரி நாம இந்த தகவல்களை மட்டும் ஆராய்ந்து உங்களுக்கு தரும். சரி அப்ப அந்த கதைக்குள்ள போலாம். கோயம்புத்தூர்ல தயிர் விற்று வந்த ஒரு பெண்மணி. ஆமா. அவங்க கிட்ட வழக்கமா தயிர் வாங்குற ஒரு டாக்டருடைய மனைவி, ம். அந்த பெண் நாளுக்கு நாள் உடல் மெலிஞ்சு போறத கவனிச்சிருக்காங்க. இதுதான் ஆரம்பம் இல்லையா? ஆமா. அதுமா அந்த பெண்மணியோட நிலைமைய பார்த்துட்டு அந்த மனைவி தன் கணவரான டாக்டர் கிட்ட பரிசோதனைக்கு போக சொல்லியிருக்காங்க. சரி. அந்த ஜோதிடரோட பதிவுல என்ன இருக்குன்னா, டாக்டர் பரிசோதித்த போது அந்த பெண்ணுக்கு கேன்சர் நோய், அதுவும் ரொம்ப முற்றிய நிலையில இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஓ அப்படியா? ஆமா, மருத்துவ ரீதியா இனிமே ஒன்னும் செய்ய முடியாதுன்னு டாக்டர் கைவிரிச்சிட்டாருனோ அந்த குறிப்பு சொல்லுது. அடையப்பா, நிலைமை அவ்வளோ மோசமா இருந்திருக்கு. இதுக்கு அப்புறம்தான் இந்த அனுபவ பதிவுல ஒரு திருப்பம் வருது. சொல்லுங்க. ஆமா, கொஞ்ச நாள்ல அந்த தயிர் வீக்கிற பெண் வர்றதே நின்னு போச்சு. ஓ. அவங்க ஒருவேளை இறந்து போயிருப்பாங்கன்னு அந்த டாக்டரும் அவரோட மனைவியும் நினைச்சுக்கிட்டாங்க. இயல்புதான். ஆனா இந்த குறிப்புல ஒரு ஆச்சரியமான விஷயம் பதியப்பட்டிருக்கு. சுமார் 1 வருஷம் கழிச்சு. 1 வருஷமா? ஆமா, 1 வருஷம் கழிச்சு அதே பெண் திரும்பவும் தயிர் விற்க வந்திருக்காங்க. ஆனா இப்போ அவங்க உடல் நலம் நல்லா தேறி பழைய மாதிரி இருந்தாங்க. நம்பவே முடியலையே. இது அந்த டாக்டர் தம்பதிக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. கண்டிப்பா. இத பார்த்ததும் அந்த டாக்டர் என்ன செஞ்சாரு அப்போ? அந்த டாக்டர் உடனே சரி மறுபடியும் பரிசோதனை செஞ்சு பார்க்கலான்னு இருக்காரு. அப்ப பார்த்தா கேன்சருக்கான எந்த அறிகுறியும் அவங்க உடம்புல இல்லைன்னு இந்த அனுபவ குறிப்பு சொல்லுது. என்னது? அறிகுறியே இல்லையா? அறிகுறியே இல்ல. மருத்துவ உலகுல இந்த மாதிரி ஒரு முன்னேற்றம், அதுவும் எந்த சிகிச்சையும் இல்லாம நடக்கிறது மிக மிக அரிதான ஒண்ணு. ஆனா இந்த குறிப்புல இப்படித்தான் இருக்கு. டாக்டரே ஆச்சரியப்பட்டு, இந்த அளவுக்கு முற்றிய கேன்சரை குணப்படுத்த மருந்து எதுவும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு மட்டும் இது எப்படி குணமாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா, நியாயமான கேள்விதான். அதுக்கு அந்த பெண் என்ன பதில் சொன்னாங்க? அதுதானே முக்கியம் இப்போ. ஆமா, அதுக்கு அந்த பெண்ணு சிரிச்சுக்கிட்டே, டாக்டர் அருணாச்சலம் தான் என்னை குணப்படுத்தினார்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் அருணாச்சலமா? யார் அது? அதான், திருவண்ணாமலையில இருக்கிறதா சொன்னதும் அந்த டாக்டருக்கு முதல்ல ஒன்னும் புரியல. அப்போதான் இந்த பெண்மணி நடந்ததை முழுசா விவரிச்சிருக்காங்க. ஓ அப்படியா? என்ன சொன்னாங்க அவங்க? டாக்டர் இனி பிழைக்க வாய்ப்பில்லன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. சரி, தன் கடைசி நாட்களையாவது தினமும் வணங்குற அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்கிற திருவண்ணாமலையில கழிக்கலான்னு முடிவு பண்ணி அங்க போயிருக்காங்க. சரி. அங்க போன பிறகு தினமும் செருப்பு போடாம கிரிவலம் வந்ததா அந்த பதிவு சொல்லுது. வெறும் காலோடவா? ஆமா, முழு நம்பிக்கையோட இத மட்டும் செஞ்சிருக்காங்க, வேற எதுவுமே இல்ல. அப்போ அந்த கிரிவலம் போறதுதான் அவங்களுக்கு உதவியதா அந்த குறிப்பு சொல்லுது. அந்த குறிப்பில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. தினமும் அப்படி போக போக அவங்க உடல் நிலையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. 1 வருஷத்துல நோய் முழுமையா நீங்கின மாதிரி அவங்க உணர்ந்திருக்காங்க. 1 வருஷத்துலயா? ஆமா, இந்த அதிசயத்தை நிகழ்த்தினது அந்த டாக்டர் அருணாச்சலம் தான், அதாவது அருணாச்சலேஸ்வரர் தான் அவங்க நம்பினதா சொல்லியிருக்காங்க. ஓஹோ. இத கேட்ட டாக்டருக்கு ஆச்சரியத்துல பேசவே முடியலையா. ஆஹா. இந்த ஜோதிடரோட குறிப்பில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, மருத்துவ ரீதியா கைவிடப்பட்ட ஒரு நிலையில ஒரு பெண் தன்னோட தீவிர நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட செயல, அதாவது கிரிவலம் போறத தொடர்ந்து செஞ்சதால அவங்களுக்கு நோய் குணமானதா ஒரு அனுபவம் பதிவப்பட்டிருக்கு. இதுதானே? ஆமா, இது அந்த மூலக்குறிப்புல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தனிப்பட்ட அனுபவ பகிர்வு, அவ்வளவுதான். இந்த தகவலை நாம அப்படியே தான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம். இதுல இருக்கிற மருத்துவ அல்லது ஆன்மீக சாத்தியக்கூறுகளை பத்தி நாம எந்த கருத்தும் சொல்ல விரும்பல, அது நம்ம நோக்கமும் இல்ல. சரிதான். அப்போ இந்த குறிப்பிட்ட அனுபவ பதிவு நமக்கு எதை உணர்த்துதுன்னு பார்த்தா, இது ஒரு தனி மனித நம்பிக்கையோட தீவிரத்தை காட்டுதா, இல்ல சில விஷயங்கள் நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்டதா இருக்குன்னு சொல்ல வருதா? நல்ல கேள்வி. இந்த நிகழ்வு உங்களுக்குள்ள எந்த மாதிரியான கேள்விகளை எழுப்புது? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.